வணக்கம். ஆஸ்ட்ரோ வேர்ல்டு 1960 யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் திருமணம் நடக்காமல் இருக்கிறாங்க. திருமணம் நடந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருமணம் நடந்துட்டு கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த திருமண மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ நிறைய பேர் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஒன்றும் தேவையில்லை. நீ எங்கேயுமே போக தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு லட்சுமி படத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சுமி படத்துக்கு முன்னாடி 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி கற்பூரெல்லாம் கொளுத்திட்டு அந்த இடத்துல நீங்கள் வெள்ளிக்கிழமை இதை செய்துட்டு வரணும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் உங்கள் வீட்டில் தினந்தோறும் லட்சுமி படத்துக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த அந்த படத்தினுடைய முன்னாடி லட்சுமி தேவியை வணங்கி, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை திருமண தடையெல்லாம் நீக்கணும், எந்த தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கேன், அது நீங்கிடும். பெருசாக ஒன்றும் நீ பெருசாக இதுவும் போயிட்டு செய்ய தேவையில்லை. இப்படி செய்து நான் மனசார செய்யணும், மனசை உருகி செய்யணும். அதை செய்துட்டு 11 வாரம் நீ வெள்ளிக்கிழமை இப்படி செய்துக்கிட்டு வச்சுக்கேன், திருமண தடைகள்லாம் அகன்றிடும், நல்லதெல்லாம் நடக்கும். இது அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு அல்லது மன வருத்தத்திலேயோ அல்லது 2 பேருடைய ஏதோ காரணங்களால் குடும்பத்தில் 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. அல்லது ஒன்றா இருந்துக்கிட்டே மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியாக மட்டும் வெளிப்புறத்துக்கு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் விரோதத்தையும் பாராட்டிக்கிட்டு சண்டை சச்சரவுகளோடு மன உளைச்சல்களோடு வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி அந்யோன்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இந்த சிறிய பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல லட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. அந்த லட்சுமி படத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு 2 ஸ்பூனு நெய் எடுத்துங்க. அந்த 2 ஸ்பூனு நெய்யில் நாட்டு சர்க்கரையை கலந்து வெறும் வயிற்றில் பல்ல துலக்கிக்கிட்டு அந்த லக்ஷ்மி தேவியை வணங்கி சுக்கரனை வணங்கி நீங்கள் அந்த நெய்யையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து அதை சாப்பிட்டுட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 11 வெள்ளிக்கிழமை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கேன், உங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். அல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள்லாம் மறையும், பகைகள் மறையும், 2 பேருமே அந்யோன்யமாக வாழ்க்கையை வழி நடத்துவார்கள். இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் பின்பற்றி நீங்கள் செய்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த ஆஸ்ட்ரோ வேர்ல்டு 1960 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி கலந்த வணக்கத்தோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.